ஜாதக ரீதியா இல்லாம ஒருத்தர் பணக்காரன் ஆகிறதுக்கு என்ன பண்றது? ஜாதக ரீதியாக இல்லாமல் ஜோசியத்தை பற்றி சொல்லாதீங்கன்றாங்க. பணக்காரன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? மழை வரணும்னா என்ன பண்ணணும்? மழை வர்றது எப்படி தெரியும் அப்படின்னா, கருமேகங்கள்லாம் கூடணும். மேகம் கருத்தாக தான் மழை வரும். ஒருத்தன் பணக்காரன் ஆகணும்னா அதற்கான சூழ்நிலை சரியாக அமையணும். வாழ்க்கை ரெண்டு விதம் தான். ஒன்று வாழ்க்கை ஓடுறது, ஒன்று வளர்றது. யாருக்கு ஓடும் யாருக்கு வளரும் அப்படின்னா, வேலை செய்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். சுயமாக ப்ரொஃபஷ்னலாக சுயமாக சொந்தமாக செய்கிறவங்களுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு வாழ்க்கை வளரும். அப்போது நமக்கு முடிவு பண்ணிக்கணும், நமக்கு வாழ்க்கை ஓடணுமா வாழ்க்கை வளரணுமா அப்படின்னு. நம்ம வேண்டி விரும்பி நம்ம பெரியவங்கள்லாம் படிக்க வைக்கிறது எப்படின்னா, ஒரு கௌரவமான வேலைக்காரனாகவே ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. நல்லா படித்தாதான் நல்லா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் படிக்க வைக்கிறாங்க. நல்லா படித்தாதான் நல்லா வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியே தான் படிக்க வைக்கிறாங்க ஒழிய, நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகலான்னு சொல்லி ஒருத்தரும் படிக்க வைக்கிறது இல்லை. இதுதான் முதல் காரணம். அடிப்படையில் எண்ண ஓட்டம், பெற்றவங்களோட எண்ண ஓட்டம் நம்மளுக்கு தாக்கம் ஏற்படுத்துது. அந்த தாக்கத்தின் அடிப்படையில் எப்படி, அந்த தாக்கத்திலேருந்து நம்ம எப்போ விடுபட்டு நமக்குன்னு ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்குறோமோ அப்போ தான். ஆட்டிடியூட் இஸ் அவர் லைஃப். சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், சேஞ்ச் யுவர் லைஃப்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக்கிக்கணும். உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்றது. பணக்காரன் ஆகணுமா, பணக்காரனுக்கான சுபாவங்களுக்கு உங்களுக்கு கை கொடுணும். போலீஸ்காரன் ஆகணுமா, போலீஸ்காரனுக்கான சுபாவங்கள் உங்ககிட்ட இருக்கணும். கொள்ளைக்காரன் ஆகணுமா, கொள்ளைக்காரனுக்கான சுபாவம் உங்ககிட்ட இருக்கணும். டாக்டர் ஆகணும்னா அதுக்கான சுபாவம் இருக்கணும். ஆக ஒரு துறைக்கும் ஒரு சுபாவம் இருக்கணுங்க. சுபாவம் வாழ்க்கை நீங்கள் தெரிஞ்சுங்க. சினிமாக்காரன் ஆகணும்னா அவனுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்குது. அவனுக்கு என்னன்னா, கைத்தட்டலில் விரும்பக்கூடியவனாக இருப்பான். அவனுக்கு பேரு புகழ் மேலே ஆசை இருக்கும். அவனோட நட உட பாவனை சொல்லு செயல் எல்லாத்திலும் ஒரு கலைநயம் இருக்கும். இவன் தான் கலைஞர். அப்புறமா தான் அதில் சம்பாதிக்கிறதுலாம். முதல்ல அவனுக்கு இயற்கையாக கலைஞன்